ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 67. திருப்பூர் மாவட்டம் முத்தூரைச் சேர்ந்த திரு சிவசேனாதிபதி அவர்கள் தனது நண்பரான ஒரு தையல்காரரிடம் நம் பகவான் பாட்டி சித்தரின் லீலைகளை சொல்ல, அந்த தையல்காரரும் பாட்டியை சேவிக்க ஆர்வம் கொண்டு பாட்டிக்கு பிடித்த புளியோதரை சாதமும் தயார் செய்து கொண்டு வருவதாக கூறி சென்றார். மறுநாள் அந்த தையல்கார அன்பரும் அவரது மனைவியும் அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எழுந்து நம் பாட்டி சித்தருக்கு பக்தியுடன் புளியோதரை சாதம் தயார் செய்ய தொடங்கினர். அவ்வாறு கணவன் மனைவி இருவரும் சமைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சம்பாஷணை என்னவென்றால், அவரது மனைவி தனது இரு கால்களிலும் அடிக்கடி வலி வருவதும், பின்னே மருந்து சாப்பிட்ட பின் வலி போவதும், பிறகு சிறிது நாள் கழித்து மீண்டும் தன் கால்களில் வலி வருவதும் பின்னே விடுவதும் இருப்பதை தனது கணவர் தையல்கார அன்பரிடம் கவலைப்பட்டு அங்கலாய்த்துக் கொண்டு புலம்பினார். புளியோதரையும் தயாரானது. திரு சிவசேனாதிபதி அவர்களும் தையல்கார அன்பரும் பாட்டி தாய்க்கு பாசத்துடன் எடுத்துக்கொண்டு டாக்டர் நடராஜன் ஐயா தோட்டத்திற்கு பாட்டியை தரிசிக்க சென்றனர். இவர்கள் இருவரும் பாட்டியின் முன் அமர்ந்து மிக பணிவு கலந்த பக்தியுடன் அப்புளியோதரை சாதத்தை பாட்டியிடம் கொடுக்க, பாட்டியோ தனக்கு மிகவும் பிடித்த பதார்த்தம் புளியோதரை என்பதால் பெரும் மகிழ்ச்சியுடன் விரும்பி உட்கொண்டார். பாட்டி மன நிறைவுடன் அப்புளியோதரையை சாப்பிட்டுக் கொண்டே காலையில் சமையலறையில் தையல்கார அன்பரும் அவரது மனைவியும் பேசிக்கொண்ட விஷயத்தை அப்படியே ஒன்றுவிடாமல் பிட்டு வைத்தார். முதல் முறையான இந்த அனுபவத்தால் தையல்கார அன்பர் ஆச்சரியத்தால் விக்கித்து போனார். பின்னே இருவரும் பாட்டியிடம் ஆசி பெற்று வீடு திரும்பினார். அப்போது வீட்டில் இருந்த தையல்கார அன்பரின் மனைவி தனது இரு கால்களில் இருந்த பெரும் வலி சட்டென காணாமல் போய்விட்டது. மிகவும் சுகமாய் நான் உணர்கிறேன். நீங்கள் இருவரும் பாட்டி சித்திடம் இருந்த அதே நேரத்தில் எனக்கு இங்கு கால்வலி நிவாரணமானது என கண்ணீர் மல்க கூறினார் ஆனந்தத்தில். எல்லாம் பாட்டியின் கருணை, எல்லாம் பாட்டியின் கருணை. புளியோதரையை மட்டும் நம் பாட்டி உண்ணவில்லை ஐயா. அவருடைய மனைவியின் கர்மாவையும் உண்டு அவரது கால்வலியை குணப்படுத்தி உள்ளார் நம் பகவான் பாட்டி சித்தர் அவர்கள். நம் பகவான் பாட்டி சித்தர் நமது கர்மாக்களை காணிக்கையாக தானே ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு அழகான அற்புதமான களிப்பான வாழ்வை தருகிறார் என்பதற்கு இந்த லீலாமிருதமே சான்றாகும். ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.